ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அருமையான கிராமத்து ஸ்டைலில் ஒரு கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். துவரம்பருப்பு இதுக்கு 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதிகமாக விட்டோம்னா பருப்பு ரொம்ப குழஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. ஒரு 3 விசில் விட்டோம்னா இதுக்கு சரியா இருக்கும். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சு வந்ததும் இதை நம்ம அப்படியே கரண்டியில் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் 5 கத்திரிக்காயும் 1 தக்காளி எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சு கடுகு உளுந்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காயை நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் எண்ணெயிலேயே வேகட்டும். இப்போது 2 நிமிஷம் கழித்து லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இது அப்படியே கலந்து விட்டுக்கலாம். பருப்பு வந்து நம்ம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் போய் தங்கிட்டு அது கெட்டியாக ஆயிரும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம இப்போ வந்து புளி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு புளி போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் நம்ம புளியை ஊற்றிக்கலாம். நம்ம இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சாம்பாருக்கு புளி கூடையே கலந்து ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் அந்த நம்மளுக்கு எந்த அளவுக்கு பதமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். சாம்பார் எப்பவுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக வச்சாலே போதும், சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். புளி ஊற்றி
ஒரு 1 நிமிஷம் மட்டும் புளி நல்லா கொதிச்சு வரட்டும். இடையில நல்லா அடியில் விட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு நான் தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். அது உள்ளே போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சதும் நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கடைசியாக நம்ம வந்து இதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம நெய் விட்டு கலந்து வைக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். சாம்பார் நல்லா கொதிச்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக ஒரு பாரம்பரியமான ஒரு கத்திரிக்காய் சாம்பார் ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது புதுசாக செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.